ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா. நம்ம வடிவொத்த முக்கோணங்கள் வரையதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சாமி. அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMNஇன் ஒத்த பக்கங்களின் விகிதம் 5/4 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 4/5 <1. பகுதியை விட தொகுதி சிறியதாக இருந்துச்சுன்னா தகுபின்னம். எப்போதும் தகுபின்னமானது ஒன்றை விட சிறியதாக இருக்கும். எந்த பக்கம் வாய் திறந்திருக்கும் அந்த பக்கம் தான் சாமி பெருசு. ஸோ 1 பெருசு, 4/5 சிறியது. அதாவது 5 சமபாகங்களாக பிரிக்கணும். எது பெரியதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் சாமி. இதில் பகுதியாக இருந்தாலும் தொகுதியாக இருந்தாலும் எத்தனை சமபாகங்களாக கீழே வரக்கூடிய நம்ம கூட பிரிக்கணும்? 5 சமபாகங்களாக பிரிக்கணும். அதை 4க்கு நம்ம உள்ளே போய் கனெக்ட் பண்ணணும். அப்போ தகுபின்னமாக இருந்துச்சுன்னா இந்த வடிவொத்த முக்கோணமானது உட்பக்கமாக அமையும். நான் ஏதோ ஒரு அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது உதவி படம், இது உண்மை படம். நான் உதவி படத்தை உண்மை படம் வரைஞ்சதுக்கு அப்புறமாவே வரைஞ்சிக்கிறோமா, எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இது ஒரு அளவுக்கு நான் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறேன். ஒரு சின்னதாக வரைஞ்சிக்கிறோமா. நான் முன்னாடி வச்ச கணக்கு வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி வருது. அது பேர் என்னன்னு சொல்லிட்டாங்க, LMN. ஓகேவா? படம் எப்படி வரப்போகுதுன்னா உள்ளுக்குள்ளே தான் வரப்போகுது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், எம்மிலிருந்து 4/5ன்னு சொல்லிட்டான் சாமி. எது பெரியது? 5 பகுதி தான் பெரியதாக இருக்குது. இப்போ 5 சமபாகங்களாக பிரிக்க போகிறேன். அதுக்கு எம்மிலிருந்து ஒரு குறுங்கோண அளவில் MX என்ற ஒரு கதிரை நான் வரைகிறேன். ஓகே, இந்த எட்ஜில் கரெக்டாக இந்த அம்புக்குறி எட்ஜில் வரணுமா பார்த்து போடுங்க. அதுக்கு சமபாகங்களாக பிரிக்கிறதுக்கு நான் கவராயத்தை எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் பெருசாகவே என்ன பண்ணுறேன், எம்மிலிருந்து 5 சமபாகங்கள் அந்த MXை வந்து நான் கட் பண்ணிக்கினே போகிறேன். சமபாகமாக இருக்கணுமா, கட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள் சாமி, எம்மில் கரெக்டாக வச்சுக்கணும். 1 எந்த இடத்துல வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த ஊசியை தோ வெட்டுற இது வந்து 2 3 மிஸ். நான் இதை புள்ளி வச்சுக்கூடாதா அப்படின்னு சொன்னால் வச்சுக்கலாம், நான் ப்ரெஷர் வராது, அதனால தான் நான் வெட்டுறேன். 4 5. இந்த சம அளவுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன் பாருமா. எம்மிலேருந்து வெளியே போகிறதுனால இது M1 M2 M3 M4 M5. அப்போ தான் M5க்கு ஒரு ப்ரெஷரும், இங்கே 4 இருக்கு இல்லையா, அதனால் M4க்கு ஒரு ப்ரெஷரும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது இதை விட சின்ன அளவாக எடுத்துக்கிறேன் சாமி. இதுலேருந்து நான் எடுத்தேன் இல்லையா, இதுலேருந்து ஒரு குட்டியாக எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி 5 தானே இருக்குது பகுதியில். அந்த பகுதியில் என்ன இருக்கோ அதை கொண்டு போய் பழைய புள்ளியோடு சேர்த்துக்கிறேன். ஓகே, சேர்த்தாச்சு. இப்போ ஊசியை M5ல் வச்சுக்கிட்டு ஒரு வில்லு வரைகிறேன். அதை விட அந்த அளவு வந்து நம்ம இங்கே சரிசமமாக பிரித்தோம் இல்லையா, இதை அதை விட குட்டியாக வச்சுக்கிறேன். ஓகே, வில்லு வரைஞ்சாச்சு. அடுத்து இங்கே 4 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 4லேருந்து நான் என்ன பண்ணுறேன், முன்பக்கமாக வைக்கிறேன். 4 இந்த பக்கம் நோக்கி தான் போகணும் சாமி. அதே அளவு மாற்றக்கூடாது. ஒரு வில்லு வரைகிறேன். அப்புறமா வில்லு வரைஞ்சாச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இதான்ப்பா, இந்த அளவு எடுக்கணும். நோக்குது இல்லையா, இந்த அளவை நான் ஆஹா ரொம்ப குட்டியாக இருக்குது. இது காம்பஸோட இதுவாக இருக்குது சாமி. ஒரே நிமிஷம் என்ன பண்ணுறோமா, அது காம்பஸ் ஏற்கனவே இறுக்கின்னு தான் இருக்குது. நான் லூஸ் ஒன்று சாமி. இங்கே பாருங்கள், ஏற்கனவே ரொம்ப க்ளோஸ் டைட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் லூஸ் வர்ற மாதிரி, அந்தளவு வரக்கூடாது, அதை விட கொஞ்சம் கம்மியாக. நான் இங்கேருந்து அதே அளவு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. படம் ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும். இந்த வில் அளவு மாறக்கூடாது. இங்கே 4ன்னு கொடுத்ததுனால 4
M5 அப்படின்றதுனால நம்ம 5ன்னு கொடுத்தனால 4 நோக்கி வரைகிறோம். அடுத்து மேலே தொகுதியில் 4ன்னு கொடுத்ததுனால 4லேருந்து 3 நோக்கி வரைகிறோம். வட்டவில். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியது தான் சாமி இந்த அளவு. இதுவும் இது இந்த அளவை எடுத்து இந்த M4லேருந்து M3 நோக்கி வரைஞ்சோம் இல்லையா, அங்கே கட் பண்ணியிருக்கு பாருங்க. இங்கே இதோ இருக்கு இல்லையா, இது கிடையாது சாமி, இதோ இந்த கட் பண்ணியிருக்கிறத அந்த வரைஞ்ச வட்டவில்ல வெட்டியாச்சு. ஒரு ப்ரெஷர் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு போங்க. ஏற்கனவே இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே கொஞ்சம் ப்ரெஷர் அப்படியே அளவு மாறாமல் எடுத்துகிட்டு வாங்க. இந்த புள்ளியும் ஜாயின் பண்ணோம். இந்த கேப்பு சரியாக இருக்கான்னு பாருமா. இப்போ நீங்கள் MNக்கு ஒரு கோடை இணையாக வரையணும். சாரி, M5Nக்கு இணையாக ஒரு கோடை வரையணும். இது பேர் தான் யாருமா, N டேஷ். இங்கே என்னலேருந்து இங்கே போகிறது N டேஷ். இது ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இதே ப்ரொசீஜர் தான் நம்ம மேலே பண்ண போகிறோம். கொஞ்சம் இது ஜாயின் ஆகாத மாதிரி கொஞ்சம் காம்பஸை விரிச்சுக்கோங்க லைட்டாக, ரொம்ப பெருசாக வேணாம். ஓகே, எண்ணிலிருந்து ஒரு வில்லு வரைங்க. இதுக்கு Nக்கும் Lக்கும் வெட்டுற மாதிரி ஒரு அங்கே வெட்டுற மாதிரி ஒரு வில்லு வரைங்க. அளவு மாற்றக்கூடாது. N டேஷ்லேருந்து அதே அளவு மாற்றாமல் ஒரு வில்லு வரையணும். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமானது இந்த அளவை எடுக்கணும். அளவு எடுத்தாச்சு. ஏற்கனவே இது பண்ணாலே அதை வெட்டணும். கம்மியாயிடுச்சா, அப்போ திருப்பி என்ன பண்ணணும், நான் இந்த அளவில் அந்த வில்லை திருப்பி வரையணும். இந்த அளவு தானே, அளவு மாறக்கூடாது. ஓகே, N டேஷ் கொஞ்சம் இருந்தால் போதுமானது. இது ப்ரெஷர் கொடுக்குறேன். N டேஷையும் இந்த புள்ளியை இணைச்சி LNக்கு இணையாக ஒரு கோடு வரைகிறேன். இணைன்னா இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரையணும் சாமி. அதான் வடிவத்து முக்கோணம். இது L டேஷ். ஓகே, இப்போ இந்த கேப்பும் இந்த கேப்பு ஃபுல்லாக சமமாக இருக்கணும். இந்த கேப் ஃபுல்லாக சமமாக இருக்கணும். இதுதான் எனக்கு தேவையான வடிவத்த முக்கோணம். யார் புதுவங்க, L டேஷ் M N டேஷ். இப்போ உதவி படம் ஒரு சின்ன முக்கோணம் போடுங்க. சேம் கேப்பில் வரணும்ப்பா. இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கோடு போட்டுக்கோங்க. இணையாக இருக்கணும். இதுதான் L M N, இது L டேஷ், இது N டேஷ். ஓகே, இதுதான் நமக்கு தேவையான வடிவத்தை முக்கோணம். உதவி படம் கண்டிப்பாக வரையணும். உண்மை படம் இருக்குது, எடுத்தும் எழுதணும்.